ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மயிலாப்பூரில் இருக்க முண்டக்கன்னியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆடி மாதம் முதல் வெள்ளிங்கிறதுனால ஃபஸ்ட்டில் கோயிலுக்கு போன்ட்டு வந்தேன். கோயிலை பற்றி சொல்கிறேன், வீடியோக்குள்ளே வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோயில் மயிலாப்பூரில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த கோயிலுக்கு வர்றதா இருந்தால், ட்ரெயினில் வர்றதா இருந்தால் இந்த பக்கம் கபாலீஸ்வரர் கோயில் பக்கம் வரும். அதுவும் 10 நிமிஷம் தான் வரும். ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது இந்த கோயில். மயிலாப்பூர் முண்டக்கன்னி கோயில் ரொம்ப ஃபேமஸானது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த அம்மன் சக்தி வாங்கிட்டது. வெள்ளி செவ்வாய் கூட்டமாக இருக்கும். அதேமாதிரி அம்மனுக்குள்ள உகந்த நாள் எல்லாமே கூட்டமாக இருக்கும். அது இந்த ஆடி மாதம் பயங்கர கூட்டமாக இருக்கும். நிமிஷக்கடன் திக்கிறவங்க பாருங்கள், பொங்கல் வச்சிட்ருக்காங்க அங்கங்கே. வெள்ளி செவ்வாய் அந்த ஆடி மாதம் ஃபுல்லாக அந்த கோயில் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்கும். கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. மயிலாப்பூர் மக்கள் மட்டும் வர மாட்டாங்க, அங்கங்கே சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் வருவாங்க. ஏன்னா முண்டகக்கன்னியம்மன் கோயில் ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். சினிமா பாட்டெல்லாம் வரும் இந்த சாமி. அந்தளவுக்கு பேர் போன முண்டகக்கன்னியம்மன் கோயில். இந்த சாமி எப்படி வந்துச்சுன்னா, முந்திலாம் மயிலாப்பூரில் குளமாக தான் இருக்கும். குளம் இருக்குன்ட்டு நான் சொல்லலை, வரலாறு சொல்லுது. குளத்து பக்கத்தில் பெரிய ஆலமரம் வந்திருக்கு. அதில் ஒரு சுயம்புலிங்கமாக தான் வந்திருக்குது. அப்புறம் இந்த குளத்தில் தான் அம்மன் மாதிரி தோன்றியிருக்கு. சரி, இதுக்கு இந்த சாமிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னோடனே அந்த கண் கொஞ்சம் நல்லா அப்படி ஒரு மாதிரி ரொம்ப கண் அழகாக தெரிஞ்சிச்சான். அதனால தான் முண்டக கன்னி அம்மன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதேமாதிரி இது கருவறை ஓலப்பறைக்குள்ளே தான் இருக்குது. இதெல்லாம் வெளியே கட்டின இடம். உள்ளே பாருங்கள், கோயிலுக்குள்ளே ஓலப்பறை தெரியும். அந்த காலத்து மக்கள் அப்படியே ஓலப்பறை வச்சுட்டு வெளியே தான் அப்படி கட்டியிருக்காங்க. அம்மனாலே நம்ம பெண்கள் சாமி தானே. பெண்களுக்காக நம்ம கல்யாணம் பொண்ணுங்களுக்கு நடக்கலையா, குழந்த வரோமா, அந்த வரம்லாம் கேட்டு அந்த அம்மன் கொடுப்பாங்களா. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது. எங்கேருந்துலாமோ வராங்க முண்டக்கன்னி கோயிலுக்கு. நீங்களும் வாங்க, அம்மன் அருள் பெறுங்க. இந்த ஆடி மாதம் வாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி இந்த கோயிலை பற்றி இன்னும் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு நாள் பின்பக்கம்லாம் எடுத்து போடுறேன். நிறைய சாமி இருக்குது. காஞ்சி காமாட்சி அம்மன், விசாலாட்சி, காசியோட விசாலாட்சி அம்மன் எல்லாம் பின்னாடிலாம் எல்லாம் இருக்காங்க. இங்கே கூட்டமாக இருந்ததுனால எனக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் முடியல. இன்னொரு நாள் சாதாரணமாக முண்டகக்கன்னியம்மன் ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுத்து போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா, இது வெளியே நின்று கும்பிட்றாங்க. இது எல்லாமே புதுசாக தான் கட்டியிருக்கு. உங்கள் ஊர் பக்கம் என்ன கோயிலெலாம் ஃபேமஸான கோயில், எந்த அம்மன் சக்தி வாய்ந்தது எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.